பெப்பர் சிக்கன் செய்யலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு உண்டான ரேட் கூடி வரும். இது வந்து காமனா போகும். மிளகாய் கறிங்கிறது ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால போயிட்டு இருக்கு. இது சாப்பாடுன்னு இந்த இது செஞ்சு கொடுத்துருவாங்க. அது மிளகாய் கறி கிரேவியோட வந்துடும் உங்களுக்கு. அது போக எலும்பு குழம்பு வந்துடும். அது போக உங்களுக்கு வந்து 2 ரசம் வந்துடும். பச்சை புளி ரசம், தக்காளி ரசம், அது போக தயிர், தண்ணி இதெல்லாம் வேணும்னா கிடைக்கும். இடம்லாம் பார்த்தா அப்படி இன்னும் பாரம்பரியமாவே வச்சிருப்பீங்களா? பாரம்பரிய முறையில பண்றவனுங்கிறதுக்காகத்தாங்கன்னா இந்த இதை வந்து எந்த சேஞ்சும் பண்ணாம அப்படியே வச்சு. அது சமையல் பண்றது அம்மா? ஆமா. சரி சரிங்க. இது எல்லாம் ஃபேமிலி தான், எல்லாருமே ஃபேமிலி. ஓகே ஓகேங்க. ப்ரோ யூடியூப் பேசுறீங்களா ப்ரோ? ப்ரோ சும்மா நார்மலா ப்ரோ எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எங்க இருந்து ப்ரோ வரீங்க? ஈரோடா? ஈரோட்லங்க மாணிக்கம்பாளையமா? சரி சரி ப்ரோ, நானும் ஈரோடு தான், கொடுமுடி. நீங்க இப்ப கோயிலுக்கு வந்தீங்களா இல்ல இது ஃபுட்டு சாப்பிட்றதுக்காகவே வந்தீங்க? சாப்பிட்றது கோயிலுக்கு வரல, இது ஃபுட்டு தான் சமைச்சு சாப்பிட்றதுக்காக வந்தீங்க. இப்போ எவ்வளோ எடுத்து கொடுத்தீங்க கறி? 3 கிலோங்களா? நாட்டுக்கோழிங்களா? கிராஸுங்களா? எவ்வளோ ப்ரோ வாங்குறாங்க இப்போ கிலோவுக்கு? ஒரு ஆளுக்கு 150, ஒரு ஆளுக்கு 150, ஒரு இலைக்கு 150 வாங்குறாங்க. அப்படி வாங்குறாங்களா? சரி சரி ப்ரோ. அப்போ இலையில என்னென்ன வருது? ஒரு இலையில நம்ம கொடுக்கறத வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு குழம்பு, அப்புறம் ரசம். ஓகே ப்ரோ. ரெண்டு ரசம் கொடுக்குறாங்க. அப்புறம் தயிர். ஓகே ப்ரோ. சிக்கன் டேஸ்ட் எப்படி? தயிர் வந்து எக்ஸ்ட்ராவா? அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். இது டேஸ்ட்ல எப்படி இருக்கு? டேஸ்ட்லாம் நல்லா இருக்குங்களா? சரி ப்ரோ. சொல்லுங்க. சூப்பரா இது உங்களுக்கு இத்திலியும் நில வச்சிருக்காங்க குட்டி இலை. சூப்பரா இருக்கா? முட்டை மட்டும் தான் சாப்பிட்டுருப்பியாட்டு இருக்கு. சாப்பிட்டேன்னு சொல்லி எடிட் பண்ணாம போட்டீங்கன்னா எங்களுக்கு சொல்லிடுறேன். சரி ப்ரோ, போட்டுறேன் ப்ரோ. நீங்க அங்க மாணிக்கமலையம் தானா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா இல்ல எப்படி? செகண்ட் டைம் வரீங்களா? ஆல்ரெடி தெரியுங்களா? வந்திருக்கீங்களா? சரி சரி ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. மக்களே எப்படி செஞ்சாங்கன்னு நல்லா பார்த்தீங்களாங்க. எல்லாமே ரெடியாகி வந்துருச்சு. இந்த சைட் பாருங்க, வந்து சாப்பாடு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து சாப்பாடு, அப்புறம் வந்துட்டு 2 வகையான ரசங்க. ஒன்று வந்து பச்சைப்புளி ரசம், இது வந்து பச்சைப்புளி ரசம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இதுங்க நார்மல் ரசம், நம்ம வீட்டில் வைப்போம்ல அது மாதிரி புளி ரசம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு ஆள் தானே, அதனால் பார்த்தீங்கன்னா கறி வந்து ஒரு 1/2 kg மட்டும் வாங்கியிருக்கேன் நாட்டுக்கோழி. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். இது மிளகா கறி. ஏன்னா இங்கே இதுதான் வந்து ஃபேமஸாமா, இதுதான் இங்கே ஸ்பெஷல். இங்கே வர எல்லாருமே இதுதான் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இது வந்து ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். அடுத்து வந்து இன்னொன்று தயிர் இருக்காமா, அப்புறம் வந்துட்டு நார்மல் வந்து குழம்பு இருக்குது. சரி மக்கள், நம்மளும் சாப்பிட்டு பார்க்கலாமா? நல்லா பெரிய இலையாக போட்டாங்க. இலை பாருங்க எபிசோட் இருக்குது. சாப்பிட்டு கூட வாங்கிக்கலாம். போதுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? நல்லா அப்படியே அந்த ரெட்டாக மசாலா எதுவுமே இல்லை, அப்படியே ரெட்டாக இருக்கு பாருங்க. அப்படியே அந்த எண்ணெயில் வதங்கி சின்ன வெங்காயம் அது இது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு 2 பீஸ் வச்சு ஒரு பைட்டு. நல்லா காரமாக இருக்குங்க. அந்த மிளகா கறினால நல்லா காரமாக சுருன்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதையும் நல்லா குக் ஆகிருக்குது. டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நார்மலாக அந்த மசாலாலாம் போட்டு சாப்பிட்டோம், அது மாதிரி சாப்பிட்டு பழகிட்டோம். இது பார்த்தீங்கன்னாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் மிளகா கறி வேறு லெவலில் இருக்குது. எப்பயுமே காரம்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நல்லா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குது. அது நல்லா அந்த அடுப்பில் செஞ்சனால கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. அது 1 மணி நேரம் வேக வைக்கணும்னு சொன்னாங்களே, அதனால் பார்த்தீங்கன்னாவே நல்லா வந்து பீஸே பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு விட்டு நல்லா அப்படி தனியாக வருதுங்க. சாப்பிட்றப்ப அப்படியே அந்த பீஸே தனியாக வருது. பக்காவாக இருக்குது மக்கள்.
சாப்பாடு வச்சு சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்குது. தனியாக சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் காரம் நல்லா தெரியும். இந்த சளியெல்லாம் பிடிச்சிருந்தோன்னா வைங்க அப்படியே அந்த பிடிச்சிக்கிட்டு வந்துடும். குழம்பு ட்ரை பண்ணிடலாமா? பரவாயில்ல, எல்லாமே எடுத்து கொண்டாந்து வச்சிடறாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே நீட்டாக கொண்டாந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. வேணுங்கிறத ஊற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் குழம்பு, நாட்டுக்கோழி தண்ணி குழம்புங்க. இதில் வந்து மசாலா ஆட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூடாக இருக்கும். சாப்பிடலாமா? இதுலேயும் மசாலா ஆட் பண்ணீங்க. இஞ்சி பூண்டு மட்டும் ஆட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொன்னாங்களே, இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுவோம், மசாலா எதுவுமே ஆட் பண்ணுறது இல்லையாட்டு. நம்ம வீட்டில் எப்படி செய்வோம் அதே மாதிரி சின்ன வெங்காயம், இது மட்டும்தான். சின்ன வெங்காயம், மிளகா, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு. நல்லா இருக்குங்க, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மாதிரி தெரியுது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றது இது மாதிரி ஒரு கறி குழம்பு. ஆனால் நிறைய பேர் வந்திருப்பாங்க. வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்திருப்பீங்க. கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி வந்துருக்கீங்க. நல்ல காரங்க. நார்மல் ரசம் வேணாம், நான் ரசத்தில் வந்து அதிகமாக ட்ரை பண்ணுவேன். பச்சைப்படி டேஸ்ட்டுங்க. ஆர்வம் போல அப்படியே கையை நக்க போயிட்டு அப்படியே எடுத்து ஊற்றிடலாம். நல்லா கறி ஃபுல்லாக சாப்பிட்டு அப்படியே இந்த ரசத்தை போட்டு ஒரு அடி அடிச்சா அப்படி இருக்கும். பரவாயில்ல, பச்சைப்புளி ரசமும் தராங்க. ஈரோடு சைடில் பச்சைப்புளி ரசம் தருவாங்க மோஸ்ட்டாக. இதமாக இருக்குங்க. அப்படியே அந்த காரத்தில் சாப்பிட்டு அப்படியே இந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படியே இதமாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க. சொல்லுங்க, ஃபைனலாக இந்த தயிரில் அடிச்சுட்டு திரும்ப முடிச்சுக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. வீட்டில் போட்ட தயிராட்டம், எருமை தயிருங்க. கரெக்டான காம்பினேஷனு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கறி நல்லா காரமாக சாப்பிட்றோமா, அடுத்து வந்துட்டு குழம்பு கொஞ்சம் நார்மல் காரம், அது சாப்பிட்டு பச்சைப்புளி ரசம் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து தயிர் லாஸ்ட்டு. சூப்பராக இருக்குது. இதனால தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு காலங்காலமாக கறி சாப்பிட்டா லாஸ்ட்டு வந்து ரசம் தயிர் இதெல்லாம் சாப்பிடுவேன். கேமராமேன் பயப்படாது, உப்பு போடாமல் நான் சாப்பிட மாட்டேன். அந்தளவுக்குலாம் நடிக்க மாட்டேன். வேணாங்க போகுங்க, அந்தளவுக்குலாம் நடிக்க தெரியாது எனக்கு. எப்பயுமே நார்மலாக தான் இருப்பேன். உப்பு போடாமல் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். தண்ணியும் ஊற்ற தேவையில்லைங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டி தயிராக இருந்துச்சு. ஊட்டி மட்டும்தான். இது மாதிரி நல்லா தயிர் சாப்பிட்டுக்கிட்டோம்னா தூக்க ஜம்முன்னு வரும். சூப்பராக இருக்குது தயிர். என்னென்னு தெரியல, கடை தயிர் இந்த டேஸ்ட் வராதுங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த பாலை வந்து அடுப்பில் காய்ச்சி போட்டோம்னா தயிர் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். அது எப்படின்னு தெரியல, ஆனால் தனியாக தெரியும். நம்ம கடையில் வாங்குறதுக்கு இவங்க வீட்டில் செய்கிறதுக்கும் அதுதான் டிஃப்ரெண்டாக தெரியும். டேஸ்ட்டாக இருக்கும். 1000 ரூபா போயிட்டுன்னு நினைக்கிறேன்.